நம்ம சொந்த பந்தத்தோட பேர்லாம் கரெக்டா போட்டிருக்கல? எல்லார் பேரையும் கரெக்டா போட்டிருக்கேன். எதுக்கு நீ ஒரு தடவை பாத்துரு. அப்புறம் அவன் பேரை விட்டுட்டேன், அவன் பேரை முன்னாடி போட்டேன், இவன் பேரை பின்னாடி போட்டேன்னு என்ன வருத்தம் எடுக்காத. எல்லாத்தையும் முன்னாடியே பார்த்து கரெக்டா சரி, இருக்கான்னு சரி. சொல்லு. எல்லாம் சரியாதாப்பா இருக்கு. அபிராமி, இந்தா இத நீயும் பாத்துரு. இந்த பாரு. நல்லா இருக்குங்க. பிரிச்சு பாரு. டிசைன் நல்லா இருக்குங்க. பேரெல்லாம் கூட கரெக்டா இருக்கு. ஆமா, வெற்றி எங்க போனா? இந்த மாதிரி முக்கியமான விஷயம் பேசும்போது அவன் வீட்லயே இருக்கிறதுல எங்கேயாவது போயிடுறான். மாமா, அவர் ஏதோ முக்கியமான வேலைன்னு போனாரு. இப்ப வந்துருவாரு. அவன் வந்து பார்த்துட்டு சரியா இருக்குன்னு சொன்னான்னா எல்லாம் பிரிண்டிங் கொடுக்கணுமா? அவன் சொன்ன மாதிரி துளசியை கூட்டிட்டு வீட்டுக்கு வர போறான். பெரிய கலவரமே வெடிக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த பத்திரிக்கை கிழிச்சுதான் போடணும். நல்லா அந்த பேர்லாம் கரெக்டா இருக்கா பாரு. மாமா, ஆ? வெற்றி. டேய் வெற்றி, இங்க வாடா, வா வா வா. சொல்லுங்கப்பா. வாடா உட்காரு. பத்திரிக்கை எல்லாம் கொடுங்க. என்னப்பா? டேய், உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை 2 விதமா பிரிண்ட் பண்ணி 2 ப்ரூஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல ஏதாவது பேரு கீறு விட்டுருக்கான்னு பாரு. கட்சிக்காரங்க பேரு யார் பேராவது போடணுமான்னு பாரு. ஆமா, உனக்கு எத்தனை பத்திரிக்கை தேவை? ஒரு 500 பத்திரிக்கை போதுமா? வாங்கி பாருடா. பிரிச்சு பாருடா. ஏய், நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல. போன வைங்க, போன வைங்கன்னு சொல்றேன்ல. ஏங்க, ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க? சொல்லுங்க. ஒண்ணு இல்ல அஞ்சலி, அந்த ஐடி ப்ராஜெக்ட் நான் இன்னும் ப்ராப்பர்ட்டியை டாக்குமெண்டே பண்ணல. அதுக்குள்ள எப்போ டார்ச்சர் பண்றாங்க. ஏங்க, அதான் எல்லாம் முடிஞ்சது. வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? எங்க முடிஞ்சிச்சு அஞ்சலி? டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸே இல்லையே. ஏன்? தெரியல அஞ்சலி. நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல அஞ்சலி. எனக்கு யாரும் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணதே இல்ல. ஏங்க, நீங்க தான் சொன்னீங்க நல்ல ஃபேமிலி, பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் நல்லவங்களா இருக்காங்கன்னு. இப்போ நீங்களும் இப்படி சொன்ன எப்படி? நீங்க முதல்ல உங்களுக்கு கால் பண்ணுங்க. நான் சொல்றேன்ல, கால் பண்ணுங்க. ஹலோ சார், நான் மகேஷ் பேசுறேன். நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் சார். ஹலோ, ஒரு நிமிஷம். ஐயோ, என்னாச்சு? போனை அட்டெண்ட் பண்ணிட்டு வேலையா இருக்கேன்னு கட் பண்றாரு. அவருக்கு மட்டும் தான் வேலை இருக்கா? நமக்குலாம் வேலை இல்ல பாரு. ஏங்க, சரி, நீங்க கோவப்படாதீங்க. இல்ல அஞ்சலி, நல்ல ப்ராஜெக்ட் இது. இதுக்கு என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். நல்ல இடம் வேற. எல்லாம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்துச்சு. கடைசி நேரத்துல இப்படி. பணம் வேணும்னா எவ்வளவு வேணாலும் தரேன்னு சொல்லிட்டேன். அவங்க ஊர்ல படிச்ச பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வேணும்னு சொன்னாங்க. அதுக்கும் நான் ஓகே சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? கடுப்ப கிளப்பிக்கிட்டு. ஏங்க, உங்க சைடுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓ அஞ்சலி, இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இது கம்ப்ளீட் ஆகலன்னா நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன் அஞ்சலி. இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நடக்கும். நான் சொல்றேன்ல. என்ன நம்புறீங்களா இல்லையா? சொல்லுங்க. என்ன நம்புறீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருங்க, டென்ஷனை தூக்கி போடுங்க. ஹலோ ஹலோ, கொஞ்சம் சரிங்க. விடு அஞ்சலி. சரிங்கன்னு சொல்றேன்ல. இப்பதான்
மகேஷ் சந்திரனுக்கு அழகு திரும்பவும் வந்திருக்கு. நீங்க சிடுசிடுன்னு இருக்கிறத பார்க்கவே பிடிக்கல. சரி, காஃபி குடிக்கலாமா? வாங்க, 2 பேரும் சேர்ந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். டேய் என்னடா பண்ற? இது உன் கல்யாண பத்திரிக்கைடா. ஏதோ குப்பையை தூக்கி போடுற மாதிரி போடுற. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. டேய் என்னடா சொல்ற? இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? உனக்கும் முனுசாமி பொண்ணுக்கும் கல்யாணம்னு மைக்க பிடிச்சி கோயில்ல அத்தனை பேருக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம வீட்டுல நிச்சயம் பண்ணிருக்கோம். இப்ப வந்து கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிற. டேய், நீ நல்லா தானடா இருந்த. அந்த பொண்ணுகிட்ட கூட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த. இப்ப வந்து திடீர்னு பிடிக்கலன்னு சொல்ற. இங்க பாரு வெற்றி, விளையாடாத. இது வெறும் கல்யாணம் மட்டும் இல்ல, 2 குடும்பத்தோட ரொம்ப நாள் பகை தீர போற ஒரு விஷயம். நீ போய் தானே சொல்ற. இல்லம்மா, நிஜமாவே இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. அபிராமி, இவன் என்ன கொலகாரனா மாத்த போறான்னு நினைக்கிறேன். டேய், உன்னை நம்பித்தானடா முனுசாமிக்கு வாக்கு கொடுத்த. இப்ப வந்து இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? அப்பா, என்ன நம்பி நீங்க வாக்கு கொடுத்தன்றீங்க. ஆனா என்னைக்காவது நீங்க என்ன கேட்டு கொடுத்துருக்கீங்களா? நீங்களா தானே முடிவெடுக்கிறீங்க. டேய், நீ அவன் புள்ளடா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க அவன் சுயமா முடிவெடுக்க கூடாதா? என்னடா பேசுற நீ? சரி, எதுக்காக இந்த கல்யாணத்தை வேண்டாங்கிற? உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா, இல்ல அந்த பொண்ணோட குடும்பத்தை பிடிக்கலையா? சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லுடா, என்ன பிரச்சனை? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஏய், யாரா அந்த பொண்ணு? யாரா அந்த பொண்ணு? எவ்வளவு நாளா இது நடக்குது? இதுக்காகத்தான் உன்னை என் அரசியல் வாரிசை வளர்த்துட்டு இருக்கனா? ஐயோ ஈஸ்வரா, இததான் நான் எதிர்பார்த்தேன். ஏய், எனக்கு அப்புறம் எல்லாம் நீதானு இதுக்காகத்தான் உன்னை சொன்னா? இது 2 தலைமுறை அரசியல்ரா. அதை அழிக்கிறதுக்கு பாக்குற நீ. ஏய், விளையாடாத. நீ நிஜமா சொல்றியா இல்ல பொய் சொல்றியா? இல்லப்பா, உண்மையாவே நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுப்பா. ஏய், எனக்கு வேண்டாங்க. ஏய் விடு. என்ன பேசிட்டு இருக்க அவன்? டேய், நம்ம குடும்பத்துக்கும் நம்ம அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை உனக்கு முடிவு பண்ணிருக்கோம். அதை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தைய லவ் பண்றேன்னு சொல்ற? யார் அவ? டேய் வெற்றி, உங்க அக்கா காதலிச்சதையே பொறுத்துக்க முடியாத நீ எப்படி நீ அதே தப்பு செய்வ? ஈஸ்வரமூர்த்தி, எனக்கு தெரிஞ்சு என் பேர் மேல தப்பு இருக்காது. பெரிய அரசியல் குடும்பம், பெரிய இடத்து பையன்னு எவ்வளவு ஒருத்தி வளைச்சு போட்டு நினைச்சிருப்பா. டேய், யார் அவ? பாட்டி, அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. ஓ, இப்பவே அவளை பத்தி பேசினா உனக்கு கோவம் வருதா? யார் அவ?
சொல்லு, அவன் எங்க இருக்கா? டேய் வெற்றி, நான் கை காட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நீ தானே சொன்ன. உனக்கு ஏத்த மாதிரி, இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வரணும்னு நான் கோயில் கோயிலா அலைஞ்சுகிட்டு இருக்கேன்டா. அது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி தான் திவ்யா வந்திருக்காடா. இப்ப வந்து நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் எல்லாம் பொய்யா? அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன ஏமாத்துறியா? இங்க பாரு, வேணாம் வெற்றி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நாங்க எல்லாரும் சந்தோஷத்துல இருக்கோம். நீ அதை கெடுத்துறாத. அம்மா, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்றது பேரு தாம்மா வாழ்க்கை. நீங்க எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி எனக்கு ஒருத்தைய கட்டி வச்சா அது நல்ல வாழ்க்கை இல்லம்மா. ஏய், வாயை போடுறா. டேய் வெற்றி, நானும் முனுசாமியும் எதிரும் புதிருமா எப்படி இருந்தோன்னு உனக்கே நல்லா தெரியும். ம். இப்ப 2 பேரும் நாங்க சேர்ந்திருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த கல்யாணம் தானடா. இந்த கல்யாணத்தை வச்சுதான் என்னுடைய அரசியல் எதிர்காலமே இருக்குடா. தயவு செஞ்சு அதுக்கு வாய்க்கரிசி போட்டுறாதடா. இல்லப்பா, எனக்கு அரசியலை விட என் வாழ்க்கை தான் முக்கியம்ப்பா. உங்க எல்லாரோட விருப்பத்துக்காக என்னோட ஆசையை தள்ளி வச்சுட்டு நீங்க சொல்ற பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியாதுப்பா. அது மீறி கட்டினா அது என்ன நம்பி தாலி கட்டிட்ட பொண்ணுக்கு செய்யற துரோகம்பா. அதனாலதான் நான் இப்பவே சொல்லிட்டேன். டேய், யாரா அந்த பொண்ணு சொல்லு. அப்பாக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொன்ன உன்னையே மாத்திருக்கால, யார் அவ? ஐயோ, துளசி பேரை சொல்லிடுவானோ? சொல்றா, யார் அந்த பொண்ணு? இந்த ஊரா இல்ல வெளியூரா? இல்ல நம்ம கட்சியில ஏதாவது பொறுப்புல இருக்காளா? யாருன்னு சொல்றா. அவங்கெல்லாம் இல்லப்பா, இவ ரொம்ப நல்லவப்பா. அந்த பொண்ணை பார்த்தா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அப்ப யாருன்னு சொல்லுடா. சொல்றேன், நான் கண்டிப்பா சொல்றேன். ஆனா நீங்க எல்லாரும் ஏத்துப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஏய், வா. என்னங்க? அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. எவ்வளோ ஒருத்தி ரோட்ல போறவளை கூட்டு வந்து இந்த வீட்டு மருமகன் சொல்லுவ, அத நாங்க ஏத்துக்கணுமா? எல்லாத்துக்கும் ஒரு தகுதி இருக்குடா. சொல்லு, சொல்றா, யார் அந்த பொண்ணு? அவ எல்லாத்துக்குமே தகுதியானவதான். அப்ப யாருன்னு சொல்லு. சொல்லு வெற்றி, யாரு? சொல்லுடா. வெற்றி, சொல்லுடா. இத்தனை பேர் கேக்குறோம்ல, சொல்லு. சொல்றா. அது வந்து நம்ம சொல்லுடா. அப்பா, அம்மா, பயந்துட்டீங்களா? அந்த மாதிரி எந்த பொண்ணு இல்லம்மா. நான் சும்மா விளையாண்டம்மா. ஏண்டா, விளையாடுற விஷயமா இது? இல்ல வெற்றி, நீ போய் சொல்ற. நீ இப்படி எல்லாம் பேசுற ஆளே கிடையாது.
இல்லப்பா, நிஜமாவே அந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லப்பா. நான் சும்மா தான் சொன்னேன். ஏண்டா விளையாடுற விஷயமா இது? ஏண்டா இப்படி எங்களை பயமுறுத்துற? அது நம்ம பசங்க தான் சொன்னானுங்க, நீ எல்லாம் லவ் பண்ணா உங்க வீட்ல ஏத்துக்கவே மாட்டாங்கன்னு. அப்படியே ஒரு டெஸ்ட போட்டு செக் பண்ணலான்னு பார்த்தேன். அவனுங்க சொன்ன மாதிரியே, நான் நினைச்ச மாதிரியே நீங்க அப்படியே இருக்கிறீங்க. பா, என்னப்பா நீங்க இப்படி யோசிக்கும் போது நான் எப்படிப்பா காதலிப்பேன்? சத்தியமா சொல்றேன், நான் யாரையுமே காதலிக்கலப்பா. மா, என்னம்மா நீங்க சின்ன பொய்க்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? மா, நான் யாரு? ஈஸ்வரமூர்த்தியோட பையன்மா. டென்ஷன் ஆகாம கூலா இருங்க. என்னப்பா நீங்க ஒரு சின்ன பொய்க்கு இவ்ளோ டென்ஷன் ஆகிட்டு? என்ன இவன் இப்படி விளையாட்டு பையனா இருக்கா? ஆ? இவன் இப்படிலாம் பொய் சொல்ற ஆள் கிடையாதே. ஆனா ஏதோ பொய் சொல்றான். யாரோ ஒரு பொண்ணு இவன் மனசுல இருக்கா. அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். சார் வணக்கம் சார். நான் துளசி பேசுறேன். உங்க வைஃப் ரம்யா ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த சிசிடிவி விஷயமா பேசுறேன்னு சொன்னீங்களே. மேடம் நீங்க நாளைக்கு காலையில நேரா கோயிலுக்கு போயிருங்க. அங்கே சிசிடிவி ஆபரேட்டர் கிட்ட சொல்லிருக்கேன். அவர் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுவார். தேங்க்யூ சார். சார் ஆனா கோவில் திருவிழா நடந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அந்த ஃபுட்டேஜ் இருக்கும்ல சார்? டெலீட் ஆயிருக்காதுல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுமா. அப்படியே ஆனாலும் அதை ரெக்கவரி பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க நேரா போங்க. அவங்க கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். பரவாயில்ல மேடம். என் ஒய்ஃப் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க ஆபீஸ்ல அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கீங்களாமே. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலனா எப்படி மேடம்? மேடம் ஒரு சின்ன விஷயம். நீங்க என்ன விஷயத்துக்காக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எதையாவது தொலைச்சிட்டீங்களா? ஆமா சார், தொலைச்சிட்டேன். ஓ, என் தங்க செயின் சார். தங்க செயின் தொலைஞ்சிருச்சு. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். வீட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நானே கண்டுபிடிக்கலான்னு பாக்குறேன். சரி, நீங்க போய் பாருங்க. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க என்கிட்ட. நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். கண்டிப்பா சார். தேங்க்யூ so மச் சார். ஓகே மேடம். எப்படியும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவன் யாருன்னு பதிவாயிருக்கும். வீடியோவை பார்த்துட்டு அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். திடீர்னு துளசியோட பேரை சொல்ல போயிட்டீங்க. வேற என்ன நீ பண்றது? எனக்கு வேற வழியே தெரியல. துளசி கிட்ட உங்க லவ் சொன்னீங்களா? இல்ல. அவங்க உங்களை விரும்புறாங்களா? இல்ல. இப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல உங்க வீட்ல லவ் சொல்ல போனீங்க? இல்ல, நீ இத சொல்லிட்டா கல்யாணம் நின்னு போயிடும். இவங்க எல்லாரும் எனக்காக பேசி துளசிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அதுக்காக நீங்க துளசி பேரை சொல்லுவீங்களா? நீங்க லவ் பண்றேன்னு சொன்னதும் மாமா எப்படி கோவப்பட்டாருன்னு பாத்தீங்கல்ல? அப்படியெல்லாம் ஈஸியாலாம் உங்களை சேர்த்து வச்சிட மாட்டாங்க. நீங்க மட்டும் துளசி பேரை சொல்லி இருந்தீங்க, துளசிய மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தையுமே ஊரை விட்டு காலி பண்ணிருப்பாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமா வெற்றி, இது என்ன சின்ன விஷயமா? உங்களுக்கு புரியும் நினைச்சா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறீங்க. நீங்க இன்னும் லவ்வ கூட சொல்லாம இருக்கீங்க. இல்ல, நீ சீக்கிரமே சொல்லிடுறேன். இவங்க எல்லாரையும் எப்படி சமாளிக்க போறேன்னு தான் தெரியல. நாம தான் வெற்றி கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். ஆனா துளசி இன்னும் சம்மதிக்கவே இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஒண்ணு சேர முடியும்? இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலிதான் கட்டணும். கட்டிட்டா நீ?
இப்ப என்ன சொன்னீங்க? நான் துளசி கழுத்துல தாலி கட்டிட்டேன். வெற்றி, உண்மையாவா சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். வெற்றி, நீங்க அவங்க கிட்ட சும்மா சொல்றீங்கன்னு நினைச்சேன். நிஜமாவே செஞ்சிட்டீங்களா? இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு நீங்க இவ்ளோ சைலண்டா நின்னுட்டு இருக்கீங்க. இது போதும்டா. இத வச்சு நான் பெரிய பிளான் பண்றேன். இத மட்டும் சரியான நேரத்துல எக்ஸ்போஸ் பண்ணா நான் நினைச்சது எல்லாமே நடக்கும். வெற்றின்னு ஒருத்தர் இந்த ஃபேமிலிலே இருக்க மாட்டான். துளசி தான் கழுத்துல தாலி கட்டினது யாருன்னு தேடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் எனக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் விதி. வெற்றி, எனக்கு தெரிஞ்சு நீங்க வாழ்க்கையில பண்ண உருப்படியான காரியம் துளசி கழுத்துல தாலி கட்டினதுதான். என்ன, அந்த துளசியை சம்மதிக்க வச்சு 2 பேரும் மாலை கழுத்துமா வீட்டுல வந்து நின்னு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஐயோ, பரவாயில்ல வெற்றி. எப்படி இருந்தாலுமே அந்த துளசி உங்களுக்கு தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெற்றி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நேரம் வரும்போது விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லலாம். நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். சரியா? நீங்க தைரியமா இருங்க. தேங்க்ஸ் அண்ணி. டேய் வாங்கடா. என்ன ரேவதி, என்னோட பண விஷயம் என்னாச்சு? அண்ணா, வட்டிக்கு மேல வட்டி கட்டியிருக்கேன். என்னால அசல உடனே தர முடியாது. நீங்க கிளம்புங்க. பாருங்கடா, கடனை வாங்கிக்கிட்டு எவ்வளவு திமிரா பேசுறான்னு. அண்ணே ப்ளீஸ்ங்கண்ணே, எங்களை விட்டுருங்கண்ணே. இவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பண்ணே. இந்த பூக்கடையை வச்சுதான் இவங்க பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. டேய், கஷ்டப்படுறீங்களேன்னு பாவப்பட்டு நான் பணம் கொடுக்குறேன். அதுக்காக என்னையவே ஏமாத்த பாக்குறீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? டேய், வந்து வண்டியில ஏறு. எதுக்கு? ஏறிடினா. ஐயோ ஐயா, தயவு செஞ்சு என் பொண்ணு எதுவும் செய்யாதீங்க ஐயா. உனக்கு உன் பொண்ணு வேணும்னா என் பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா வந்து கூட்டிட்டு போ. உன்கிட்ட சொத்தோ வீடோ நிலமோ இருந்திருந்தா அதை எடுத்துக்கிட்டு என் கடனை கழிச்சிருந்திருப்பேன். அப்படி எதுவும் இல்லையே. இவதான் இருக்கா, அதுதான் இவளை கூட்டிட்டு போறேன். எவனும் எதுவும் செய்ய மாட்டான். இங்க இருக்கிற எல்லா பயல்களும் என்கிட்ட காசு வாங்கியிருக்கானுங்க. ஏய் ஆடி, பாக்குற வண்டி ஏறா. வண்டி எடுக்க விட மாட்டேன். வண்டி எடுக்க விட மாட்டேன். அக்கா, அக்கா, அக்கா.
எப்படிக்கா பூக்கடையை வச்சு தான் இப்படியே பழக்கம் பண்ணுவா? நடத்திட்டு இருக்கு. அதுவும் நாளைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நல்ல வேலை நீ வந்த. அந்த வண்டிக்கார அக்கா பணம் தரலன்னு அக்காவை கார்ல தூக்கிட்டு போயிட்டான். இப்படிதான் போனா. துளசி தான் கால் பண்றா. சொல்லுங்க மேடம். வெற்றி, நான் கோவிலோட ஆஃபீஸ் வாசல்ல தான் இருக்கேன். திருவிழால இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சவர் மூலமா நான் அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை பார்க்கறதுக்கு நீங்களும் கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சீக்கிரம் கோவில் வரைக்கும் வர முடியுமா? மேடம் 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 நீங்க அவசரப்படாதீங்க மேடம், நான் வந்துடுறேன் மேம். ஓகே, நீங்க சீக்கிரம் வாங்க. சரிங்க மேம். ஐயோ, இவ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாலே, இப்ப என்ன பண்றது? ஐயோ, டைம் வேற ஆச்சு. மாத்திரை டப்பா எங்க? சிவராமா, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்றது இருக்கட்டும், நீங்க மருந்து சாப்பிட்டீங்களா? மறந்துட்டீங்கல்ல? வர வர மறதி உங்களுக்கு அதிகமாயி போச்சு. என்ன முருகன் இல்லாம மறந்து போயிடுதுப்பா. அவன் இருந்தா வேலைக்கு எடுத்து கொடுப்பான். உங்களுக்கு எப்பவும் ஒரு அசிஸ்டன்ட் இருக்கணும். அவன் பொழப்ப அவன் பார்க்க வேணாமா? இனிமே நான் இங்க இருக்கேன், உங்களுக்கு நான் எடுத்துறேன். இப்ப சாப்பிடுறீங்களா? அப்புறமா மருந்து கொஞ்சம் லேட்டா. அப்புறமா சாப்பிடுறேன். எனக்கு இந்த ஸ்டேஜ் கிடைச்சதுக்கு என்னோட எஸ்டேட் ஆக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காக நான் இங்க வந்திருக்கேன். கடைசி வரைக்கும் போவேன் நம்புறேன். என்னாச்சு உனக்கு? டிவி ஓடினாலும் சும்மா கூட திரும்பி பார்க்க மாட்டான். வேலைக்கு போறேன்னு ரெக்க கட்டி பறப்பான். இன்னைக்கு என்ன சாவகாசமா டிவி பாக்குறானே? வேலைக்கு கிளம்புறானா இல்லையா இன்னைக்கு? 9. லட்சுமி, அத்தை இங்க வாமா. இதோ வரேன். என்னத்த, டீ காஃபி ஏதாவது வேணுமா? இங்க வா, சொல்றேன். என்னத்த, நான் வேலையா இருக்காங்க. ஆமா ஆமா. என்ன விஷயம்? என்னங்க? நம்ம வீட்ல என்னைக்குமே நடக்காத அதிசயமெல்லாம் நடந்துகிட்டு இருக்குடி. என்ன? அங்க பாரு, என்னன்னு பாரு. என்ன இவர் டிவி பாக்குறாரு? ஐயோ, டைம் வேற என்ன ஆச்சு பாருங்க அத்தை. 9. ஏங்க மறக்காத. ஏய், என்ன பண்ற? என்ன நீங்க? போதும் டிவி பார்த்ததெல்லாம். ஏய், எதுக்கு டிவி ஆஃப் பண்ண? என்னாச்சுங்க உங்களுக்கு? நேரம் என்னாச்சு பாருங்க. இந்நேரத்துக்கு கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பீங்கல்ல நீங்க. பாருங்க அத்தை, ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்க உட்காந்து நான் பார்த்ததே இல்லையே. சும்மா தானே இருக்கேன். ஏன் நான் டிவி பார்க்க கூடாதா? சும்மா இருக்கீங்களா? புரியலங்க, என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாமா கம்பெனிக்கு? ஏய், அது அஞ்சலி வீட்டுக்கு 4 நாள் லீவ் போட்டு போனோம்ல. ஆமா. அந்த லீவ் முடியற வரைக்கும் இப்படிதான்.
ஐயோ அதுவா? லீவு முடிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? ஓ, லீவு முடிஞ்சிருச்சா? 4 நாள் முடிஞ்சு போச்சா? ஆமாங்க, 4 நாள் முடிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு நேரம் போனதே தெரியல லட்சுமி. நீங்க இப்ப வேலைக்கு போகணுங்க. ஆ, நான் இப்போ வேலைக்கு போகணும்ல? அத்தை பாருங்க அத்தை, வேலைக்கு போகணுமான்னு கேக்குறீங்க? ஐயோ, நீங்க இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. வர வர உங்களுக்கு வேலைக்கு போற ஆர்வமே ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. இல்ல, அது இல்ல, எனக்கு இல்ல, தெரியுது. இல்ல. ஆமா, அது- நீங்க இல்ல அதெல்லாம் நல்லா இல்ல சொல்லாதீங்க. லட்சுமி. அதெல்லாம் இல்ல. நான் ஏதோ ஞாபகத்துல இருந்தேன். நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்திட்ட. இன்னைக்கு பார்க் டவுன்ல ஃபேக்டரியில முக்கியமான மீட்டிங் இருக்கு. அப்படியா? நான் சீக்கிரம் புறப்படுறேன். போங்க. அத்தை, என்னாச்சு இவருக்கு? என்னடி நடக்குது இங்க? ஆ, எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. உங்க புள்ள இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, என்ன பண்ற? உன்கிட்ட எப்படி இந்த உண்மையை சொல்ல போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை லட்சுமி. ஆ, வெற்றி. மேடம், நீங்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்களா மேடம்? இல்ல, நீங்க தானே சொன்னீங்க வெயிட் பண்ண சொல்லி. சிசிடிவி ஃபுட்டேஜ் உள்ளதா இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. சரிங்க மேடம். கடவுளே நன்றி. சார் உள்ள வரலாமா? வாங்க மேடம். வாங்க வெற்றி. சார் இப்ப பார்க்கலாமா? பார்க்கலாம் மேடம். பாருங்க இந்த வீடியோ மேடம். ஆமாம். சார் கொஞ்சம் முன்னாடி போங்க சார். ம். சார் கொஞ்சம் முன்னாடி நைட் போங்க சார். கடவுளே காப்பாத்திரியா. வெற்றி ஏதாவது பண்றா. மேடம், ஒரு முக்கியமான கால். மினிஸ்டர் தான் கூப்பிடுறாரு. நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க பாத்துட்டு இருங்க. என்னாச்சு? கரண்ட் கட் ஆயிடுச்சு மேடம். ஜெனரேட்டர் இருக்கும்ல? இல்ல மேடம். சொல்லுங்க தலைவா, என்னாச்சு? டேய், நம்ம கோவில் ஏரியால எங்கேயுமே பவர் இருக்க கூடாது. நான் சொல்ற வரைக்கும் கட் பண்ணியே வைங்க. அப்புறம் நானும் துளசியும் இங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த இன்ஜினியர் கிட்ட இருந்து அவன் வச்சிருக்க ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் புடிங்கிட்டு வந்துருங்க. சரி தலைவா. புரியுதா? டேய், இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே தலைவா. ஐயா சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நான் வச்சிடுறேன்.
மேடம் என்னாச்சு மேடம்? கரெக்டா அவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு வெற்றி. மேடம் ஒரு நிமிஷம், நான் இபிக்கு கால் பண்றேன். ஹலோ சார், இபி ஆஃபீஸா? சார் நான் கிண்டில இருந்து பேசுறேன். எங்க ஏரியாவுக்கு கரண்ட் எப்போ சார் வரும்? ஹலோ, என்ன பராமரிப்பு பணிக்காக இந்த ஏரியா முழுக்க ஷட் டவுன் பண்ணிருக்கீங்களா? எப்போ சார் கரண்ட் வரும்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? சாயந்தரம் ஆயிடுமா? மேடம் இந்த ஏரியா லைன்ல ஏதோ பிரச்சனையா? அதை சரி பண்ணிட்டு இருக்காங்களா? சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் கரண்ட் வரும்னு சொன்னாங்க. மேடம் நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். நாம நாளைக்கு வந்து பார்த்துட்டு போலாம் மேடம். சார் நீங்க நாளைக்கு இருப்பீங்கல்ல? இருப்பேன் சார். நாங்க நாளைக்கு வந்தா ஓகே தானே? ஓகே தான் சார். மேடம் நாளைக்கு பார்த்துக்கலாம் மேடம். அதான் இவரு இருப்பேன்னு சொல்றாருல்ல மேடம். அவன் எவன்னு கண்டுபிடிச்சு உண்டிலன்னு பண்ணிடுறேன் மேடம். நான் இருக்கேன். வெற்றி, வாங்க. சரி வாங்க மேம், வாங்க மேம். சார் வரேன் சார். சரிங்க சார். யாரு நீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? வாய்முறை. யார் நீங்க? ஹார்ட் டிஸ்க்குங்கடா. எந்த ஆர்டிஸ்ட்? எந்த ஹார்ட் டிஸ்க்? அந்த திருவிழா ஃபுட்டேஜை காட்டினியே அந்த ஹார்ட் டிஸ்க். அது எதுக்கு உங்களுக்கு? ஏய் போடுறா அவனை. எங்கடா ஹார்ட் டிஸ்க்? கொஞ்சம் இருங்க. இப்ப குடுக்குறியா இல்லையா? குடுக்குறேன். கெட்ரா எடு. கெட்ரா இந்த புடி. இதானே அது? இதான் சார். சார் ஏய் இனிமே ரெக்கவரி பண்றேன், வீடியோ காட்டுறேன்னு திருவிழா ஃபுட்டேஜை யார்கிட்டயாவது காட்டுன உயிரோடவே விட மாட்டேன். இங்க நடந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொன்ன சங்க அறுத்துருவேன். வாடா. Uh-huh.